தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறின வெண்கலத்திற்கொப்பான மூன்றாம் ராஜ்யம் பற்றி பார்ப்போம். தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி மேதிய பெர்சிய அரசின் கடைசி நாட்களில் மகா அலெக்சாண்டர் எழும்பி உலக நாடுகளை ஜெயித்து கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க புறப்படுகிறார். அலெக்சாண்டரை குறித்து தானியேல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அவரது தரிசனத்தில் இரு கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடாவையும் தானியேல் காண்கிறார். ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா இரு கொம்புள்ள ஆட்டுக்கடாவை முட்டி அதன் கொம்புகளை முறித்து அதை கீழே தள்ளி போட்டது என்று காண்கிறார். இரு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய வல்லரசையும் ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா மகா அலெக்சாண்டரையும் அவர் கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் குறிக்கிறது. தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி மகா அலெக்சாண்டர் மேதிய பெர்சிய வல்லரசை அழித்து கிரேக்க வல்லரசை நிறுவுகிறார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 8ஆம் வசனம் வரையுள்ள வேதத்தின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. அலெக்சாண்டர் தனது 33ஆம் வயதில் வாழ்க்கை வெறுத்து மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது உம்முடைய சாம்ராஜ்யத்தை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டபோது தன்னுடைய 4 தளபதிகளுக்கும் என் ராஜ்யத்தை பகுத்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அலெக்சாண்டரை ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடாவாக தானியேல் கண்ட தரிசனத்தில் அந்த கெடா பெலன் கொண்டு இருக்கையில் முறிந்து போய் 4 கொம்புகள் அதிலிருந்து எழும்பின என்ற தீர்க்க தரிசனத்தின்படியே கிரேக்க சாம்ராஜ்யம் கெசண்டர், செல்யூக்கஸ், டொலோமி, லைசிமேக்கர் என்ற 4 தளபதிகளுக்கு பகுக்கப்படுகிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் 4ஆய் பகுக்கப்படும் என்ற வேத வசனத்தின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. இதுவே தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறின வெண்கலத்திற்கொப்பான மூன்றாம் சாம்ராஜ்யம் ஆகும்.